சரித்திரம் மாறும். ஒரு காலத்துல பிரிட்டன் என்ன சொன்னாங்க, சூரியனே அஸ்தமிக்காத நாடு எங்களுது அப்படின்னாங்க. இப்போ பிரிட்டன் எப்படி இருக்கும்? ஒண்ணுமெல்லாம் போச்சு. இந்தியாவில இருந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போய் டீச் பண்ண போறாங்க. ராயல் ஏர்ஃபோர்ஸ் யார்கிட்ட கத்துக்கிட்டோமோ அவங்களுக்கு நம்ம போய் கத்துக் கொடுக்குறோம். அப்ப பிரிட்டன்கிற ஒரு வல்லரசு உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுச்சு. அது ஒரு சின்ன நாடு. இப்ப அமெரிக்கா அடுத்த பிரிட்டன். அப்ப யார் அந்த அமெரிக்காவோட இடத்துல நிரப்ப போறது? சைனா. பிரிட்டன் வீழ்ந்தது, அடுத்தது அமெரிக்கா வீழும். அமெரிக்காவுக்கு பதிலாக சைனா ஒரு பெரிய வல்லரசா உருவாகும். சைனா வீழ்ந்தா அதுக்கு அடுத்த வல்லரசு இந்தியா. இதுதான். சைனா இன்னும் 50 வருஷத்துல வீழ போதா, 100 வருஷம் வீழ போதான்னு தெரியாது நமக்கு. ஏன்னா அங்கேயும் கம்யூனிஸ்ட் ஆட்சி, மக்கள் பொறுத்துட்டு இருக்காங்க. அங்க உடைய ஆரம்பிச்சா 4வது வரப்போற வல்லரசு இந்தியா. அது எப்பன்னு தெரியாது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் மாதிரி தேய ஆரம்பிக்கும், சைனா வளர ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது அமெரிக்கா தேய்ந்தால் டாலரும் தேயும். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு கோல்டு டாலர் நம்பி இருக்காது, யுவானுக்கு நம்பி இருக்கும். யுவான் ஏற்ற இறக்கத்தை பொறுத்து கோல்டு பிரைஸ் தான். அதனால இது தவிர்க்க முடியாத ஒரு சரித்திர நிகழ்வு நடக்க போகுது.